ஏன் நீட் தேர்வு வேண்டாம் என்கிறார்கள் தெரியுமா? தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்னரே கல்வித்துறை அமைச்சரை தாஜா செய்து நல்ல மதிப்பெண் பெற்றுள்ள மாணவர்களின் லிஸ்டை முன்கூட்டியே வாங்கிவிடுவார்கள். அதில் யாருக்கு நிச்சயம் அரசு மருத்துவ சீட் கிடைக்கும் என்று ஃபில்டர் செய்வார்கள். அவர்களை அணுகி 5 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்து தனியார் கல்லூரிகளில் விண்ணப்பம் போட சொல்லுவார்கள். இந்த வாடகை டாப்பர்கள் மருத்துவ கவுன்சிலிங் முடியும் வரை அந்த தனியார் சீட்டுகளை பிடித்து வைத்திருப்பார்கள். இதனால் பின்னால் வரும் தகுதியான ஏழை மெரிட் மாணவர்கள் அந்த சீட்டை பெற முடியாமல் தடுக்கப்பட்டனர். கவுன்சிலிங் விண்டோ முடிந்த அடுத்த நிமிடம் டாப்பர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் சீட்டுகளை சரண்டர் செய்வார்கள். சட்டப்படி இந்த இடங்கள் காலியானதாக அறிவிக்கப்பட்டு மீண்டும் கல்லூரி நிர்வாகத்திடமே ஒப்படைக்கப்படும். அந்த மெரிட் சீட்டுகள் மார்க் குறைவாக இருந்தாலும் கையில் பணம் இருக்கும் பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு 1 கோடி ரூபாய் முதல் 4 கோடி ரூபாய் வரை கொள்ளை லாபத்தில் விற்கப்பட்டன. இதனை திமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆற்காடு வீராசாமியை பெருமையாக ஒப்புக்கொண்டார். அவர் மருத்துவக் கல்லூரி நடத்துகின்ற காரணத்தால், நான் மருத்துவத் துறையிலேயும் அமைச்சராக இருந்த ஹெல்த் மினிஸ்டராக இருந்த காரணத்தினால் நாங்கள் முதலிலே ஒரு பட்டியல் வெளியிடுவோம். அந்த பட்டியல் வெளியிட்ட அதனுடைய நகல் அவருக்கு வேண்டும் என்று கேட்பார். ஏனென்று கேட்பேன். நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இந்த பட்டியலில் இருக்கின்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து விட்டால் அவர்கள் அரசாங்கத்திற்கு எப்படியும் போய்விடுவார்கள். அந்த இடங்களை எல்லாம் பிறகு நாங்கள் நிரப்பிக் கொள்வோம். ஆகவே எங்களுக்கு அந்த காப்பி வேண்டும் என்று கேட்பார். அதை நான் கொடுத்து அனுப்புகிறேன். நீட் வந்த பிறகு ஒரு மாணவர் ஒரே நேரத்தில் அகில இந்திய கோட்டா, மாநில கோட்டா மற்றும் தனியார் சீட் என பல இடங்களை முடக்குவது தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சீட்டை பிளாக் செய்துவிட்டு கடைசி நிமிடத்தில் வேண்டாம் எனும் டாப்பர்களுக்கு பல ஆண்டுகள் மருத்துவ தேர்வு எழுத தடையும் பலத்த அபராதமும் விதிக்கப்படுவதால் கல்வி தந்தைகளின் வாடகை ஏஜென்ட்டாக மாற டாப்பர்கள் அலறுகிறார்கள். இப்போது புரிகிறதா? கல்விக் கொள்ளையர்களின் லாப வெறியை முடக்கிய ஒரு டிஜிட்டல் பூட்டுதான் நீட் என்று. நீட்டை எதிர்ப்பதன் பின்னணியில் இருக்கும் உண்மை இதுதான்.